அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இன்றைய டேட்டில் அதாவது 4/9/2024 அன்றைக்கி 14/9/2024 அன்று நடைபெறவிருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியில் விட்டுருக்காங்க. அதற்கான செய்தி குறிப்பை தான் நம்ம பார்க்குறோம். செய்தி வெளியீட்டு எண் 105/2024. இந்த செய்தி 31ஆம் தேதியே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தான் நம்மளுடைய வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை எண் நோட்டிஃபிகேஷன் நம்மலாம் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதனுடைய நோட்டிஃபிகேஷன் எண் 08/2024 20/6/2024 வாயிலாக நேரடி நியமனத்திற்கு அறிவிக்கை செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 அதில் இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட் அதுதான் தொகுதி 2 மற்றும் 2A அப்படிங்கிறது உள்ளடக்கிய பதவிகளுக்கான பொதுவான முதல்நிலை தேர்வு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தேர்வு 14/9/2024 அன்று முற்பகல் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்வு கூட நுழைவுச்சீட்டினை நாம் தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnbsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாகவோ அல்லது tnbscexams.in அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இதிலிருந்து தான் நம்ம டவுன்லோடு பண்ணிக்க சொல்கிறாங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் டவுன்லோடு பண்ண அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் செய்யும் தளத்தின் OTR அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். அந்த தளத்தில் போயிட்டு தான் நம்ம டேட்டாவை டவுன்லோடு பண்ண வேண்டி இருக்கும். அப்போ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு அதை உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய தேர்வு கூட அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த தேர்வில் தேர்வர்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தயவுசெய்து இது கொஞ்சம் கவனிங்க. ஏன் அப்படின்னா, தேர்வு டைமில் போய்ட்டு இது எல்லாமே கவனிக்காமல் தேர்வு அன்னைக்கு எக்ஸாம் சென்டரில் எல்லாருமே அங்கங்கே அலப்பறக்க ஓடுறாங்க. அது கண்கூடாவே பார்க்க முடியுது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்கிறோமோ இதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதன் பிறகு எக்ஸாம் சென்டருக்கு போங்க. எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு ஒரு 10 days இருக்குது. அந்த 10 daysக்கு முன்னாடியே இது தெரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் நம்ம ரிமைண்டர் பண்ண இருக்கிறோம். தேர்வுக்கான நேர அட்டவணை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை தேர்வர்கள் தயவு கூர்ந்து அந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. கேண்டிடேட்டை எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுற நேரம் 8:30 மணிக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க, முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே சென்டருடைய இடவசதியை பொறுத்து தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறது. நிறைய சென்டரில் கேட்டுக்கு வெளியிலேயே உட்கார வச்சுருவாங்க. 8:30 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. ஒரு சில சென்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே விட்டுருவாங்க. ஒரு ஆடிட்டோரியம் இருக்கும், அந்த ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சிடுறாங்க. 8:30 மணிக்கு உள்ளே வர சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய பள்ளி கல்லூரிகளில் இடவசதியை பொறுத்து அது மாறுது. அதனால் சரியாக 8:30 மணிக்கெலாம் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி வரையறை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம போய் ஆகணும். அந்த நேரத்தை பார்த்துக்கோங்க. 9 மணி வரைக்கும் போய் ஆகணும். நிறைய சென்டரில் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா 9:05க்கு போனாலும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அது டிஎன்பிஎஸ்சி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணோம். நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா உங்களுடைய தேர்வு மையத்தின் வாட்ச்மேன் என்ன பண்ணுறாங்களோ அந்த நிர்வாகம் என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த போல் மாறும். ஒரு சில இதில் விடுவாங்க, அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதனால் 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ஆகணும். ஹாலுக்கு உள்ளே போயிடணும். 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் அங்கே அறை கண்காணிப்பாளர் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவார். எப்போ என்ன பண்ணணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அறிவுரை வழங்குவாங்க. சரியாக 9:30 மணிக்கு தேர்வு தொடங்கிடும். 9:30க்கு தொடங்கி 12:30 வரைக்கும் தேர்வு நடைபெறும். சரியாக 3 மணி நேரம் அந்த டைமில் பார்த்துக்கோங்க. 9:30க்கு தொடங்கின தேர்வானது 12:30 வரைக்கும் நடைபெறும். அதுக்கு சலுகை நேரம் பார்த்தோம் அப்படின்னா 9 மணிக்குள்ளேயே நீங்கள் போய் ஆகணும். 9:10
9 தாண்டுனா பெரும்பாலான தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்காக நீங்கள் திட்டமிட்டு உங்கள் தேர்வு அறைக்கு போங்க. அனைத்து தேர்வுகளும் மேலே குறிப்பிட்டுள்ளபடி சரியான நேரத்திற்கு முன்பே தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும். சலுகை நேரத்திற்கு பிறகு எந்த ஒரு தேர்வரும் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார். தேர்வு நேரம் முடியும் வரை தேர்வர் யாரும் தேர்வு அறையை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தேர்வர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தவறினால் தேர்வர் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார். தேர்வர் தங்களுடைய ஆதார் அட்டை, சரி இப்போ ஹால் டிக்கெட் சொன்னோம்ல, ஹால் டிக்கெட் சரியாக 2 பேஜ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நிறைய சென்டரில் என்ன பண்ணுறேன்னா 1 பேஜ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அது ஒன்றும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இருந்தாலும் அந்தந்த கண்காணிப்பாளர்களுடைய நேரத்தை பொறுத்தோ சுச்சுவேஷனை பொறுத்தோ அவங்க சொல்லுவாங்க. 1 பேஜில் மட்டும் வச்சுட்டு அடுத்த பேஜ் இல்லைன்னா வெளியில் அனுப்பிடுறாங்க. அந்த பிரச்சனைக்கு எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. தேர்வு அன்றைக்கி போயிட்டோம் அப்படின்னா நாமளை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது, தேவைப்படாமல் கோவப்படுத்தக்கூடாது, அர்ஜெண்ட்டாக எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டு 2 பேஜ் இருக்கும். 1 பேஜ் 2 பேஜ் ரெண்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதேனும் ஒரு அடையாள சான்றிதழ், ஆதார் அட்டை அல்லது பாஸ்போர்ட்டு அல்லது ஓட்டுநர் உரிமம், அடுத்ததாக பேன் கார்டுங்கக்கூடிய நிரந்தர கணக்கு எண் அட்டை, இது இல்லைன்னா வாக்காளர் அட்டை, இவற்றில் ஏதேனும் ஒன்றின் ஒலி நகலை கொண்டு வர வேண்டும். ஒலி நகல் அப்படிங்கிறது ஜெராக்ஸ் தான், ஒரிஜினல் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நான் நிறைய கண்காணிப்பாளர்களை பார்த்துருக்கேன். ஒரிஜினல் கொண்டுக்கிட்டு வரலன்னு சொல்லி தேர்வர்களை அலைக்கழிக்க விட்டுருக்காங்க. அப்படின்னா இதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு அறை கண்காணிப்பாளராக வரக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பெரும்பாலும் இதோடைய கண்டிஷன்ஸ் தெரியாது. அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் கூட எடுத்து சொல்லுங்கள். அவங்க சொல்கிறதுக்காக நம்ம ஒரிஜினல் அந்த நேரத்தில் நம்ம ஒரிஜினல் கொண்டுக்கிட்டு போகணும்னு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் கையில் கொண்டுக்கிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒலிநகல் என்பது போதுமானது. தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம், அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுச்சீட்டு அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் முதல்ல ஹால் டிக்கெட்டை இம்மீடியட்டாக இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுன ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸு தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், புகைப்படம் அச்சிடப்படவில்லை, உங்கள் புகைப்படத்துக்கு பதிலாக வேறொருவர் புகைப்படம் இருக்குது அப்படிங்கிற ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புகைப்படத்திற்கு உங்களுடைய புகைப்படத்தை கையில் எடுத்துக்கிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறோம். அதில் அதாவது என்ன சொல்கிறோன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒன்று எடுத்து ஒரு A4 ஷீட்டில் காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவு எண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வுக்கூட அனுமதி சீட்டின் ஒலி நகல் மற்றும் ஆதார் அட்டை, இதில் ஏதாவது ஒன்று ஐடியோட ஏதேனும் ஒன்றின் ஒலி நகலை இணைத்து அதனை தலைமை கண்காணிப்பாளரிடம் சரிபார்க்கப்பட்டு மேலொப்பமிடும் பொருட்டு சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் முன்னாடியே போயிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் அந்த பிரச்சனைக்காக A4 ஷீட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபோட்டோவிலேருந்து எல்லாத்தையும், ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து எல்லாமே தெளிவாக எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகணும். தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் தேர்வர் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் உடனடியாக தேர்வாணையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம். அதுதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபோட்டோவில் பிரச்சனை அப்படின்னா அது அவங்க அந்த தலைமை கண்காணிப்பாளர் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயே தேர்வர் பெயர், மற்ற உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய மற்ற எந்த டீட்டெயில்ஸாக இருந்த கம்யூனிட்டி, எந்த பிரச்சனையும் நீங்கள் கொடுத்த தகவலிலிருந்து மாறுபட்டு இருப்பின் உடனடியாக கிரீவன்ஸ் tnbsc@tn.gov.in அப்படிங்கிற மெயிலுக்கு உடனடியாக உங்களுடைய தகவலை தெரிவிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேறொரு ஹால் டிக்கெட்டை இம்மீடியட்டாக ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புகிறதா சொல்கிறாங்க. தேர்வர்கள் கருமை நிற மை கொண்ட பந்து முனை பேனா எல்லாமே
பிளாக் பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்கிறோம். இங்க் பென்னை எதுவும் யூஸ் பண்ண போகக்கூடாது. கருமை நிறத்தை தான் ப்ளூ எடுத்துக்கிட்டு போகாதீங்க. நாம் நேரடியாக பார்க்கும்பொழுது நிறைய பேர் எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த எக்ஸாம் அன்னைக்கு வந்து சென்டரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் பிளாக் பென் வந்து லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில பேருக்கு எக்ஸாம் இருக்குன்னு எக்ஸஸாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் லிமிட்டடாக தான் பிளாக் பென் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைமில் 200 பேர் 300 பேர் 200 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் ஒரு 50 பேருக்கு பேனா இல்லைன்ட்டு போனோன்னா அவங்க 10 பேனா தான் வச்சுருப்பாங்க. அந்த டைம் நம்ம அலையணும். அதனால் டிஎன்பிஎஸ்சி எந்த தேர்வாக இருந்தாலும் நாம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுறதுக்காக நாம் பிளாக் பால் பாயிண்ட் பென்னை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதை மறந்துடாதீங்க. ப்ளூ பென்னை யூஸ் பண்ணக்கூடாது, எடுத்துக்கிட்டு போகாதீங்க. இது மிக மிக முக்கியமானது. மின்னணு சாதனங்களான மொபைல் ஃபோன் மற்றும் புத்தகங்கள் இது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக அவங்க வெளியிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தேர்வு அனுமதி சீட்டு, அந்த ஐடி கார்டு, இதை தவிர இதை தவிர வேறு எந்த பொருளும் நாம் உள்ளே கொண்டுகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. மறந்தும் கூட கொண்டுகிட்டு போக வேண்டாம். பஸ் டிக்கெட்டு, அமௌண்ட்டு இது எல்லாமே நம்ம பர்ஸில் வச்சு அதற்கான ரூம் இருக்கும். அந்த ரூமில் க்ளாக் ரூமில் வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம போவோம். கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய்ட்டு நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டு நமக்கான நேரத்தை வீணாக்குவாங்க. அதனால் அந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த அறையில் கொடுத்துட்டு போயிடுங்க. அந்தந்த தேர்வுலேயும் வந்து அதுக்காக தனிப்பட்ட அறை ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அந்த அறையில் சரண்டர் பண்ணிட்டு போகணும். இன்னும் நிறைய எக்ஸாமில் வந்து வாட்சி போட்டுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் கடிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. முள்ளு கடிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், டிஜிட்டல் கடிகாரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய எக்ஸாமில் பெல்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டிஆர்பியில் அந்த கண்டிஷன் இருக்குது. டிஎன்பிசியில் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இன்னும் இது இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கைப்பைகள் மற்றும் அனுமதிக்கப்படாத பொருட்கள் போன்றவற்றுடன் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வர வேண்டாம் என்று தேர்வர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதில் அவர் ஏதேதும் மீறினால் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம், அவரது விடைத்தாள் செல்லாததாக்கப்படலாம் அல்லது தேர்வாணையத்தால் விதிக்கப்படும் வேறு ஏதேனும் அபராதத்திற்கு உள்ளாக நேரிடும். எனவே தேர்வாணையத்தினால் வெளியிடப்பட்ட இத்தேர்வு தொடர்பான அறிவிக்கை, தேர்வுகளுக்கான அறிவுரைகள் மற்றும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, ஓஎம்ஆர் விடைத்தாள் மற்றும் வினா தொகுப்பு ஆகியவற்றில் உள்ள அறிவுரைகளை படித்து தேர்வினை கவனமுடன் எழுதிட கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வந்து தன்னுடைய செய்தி குறிப்பில் தெரிவிக்கிறாங்க. நம்மளுடைய அகாடமி சார்பாகவும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் இந்த தகவலை கடத்துகிறோம். அதனால் தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு தேர்வு சம்பந்தமான எந்த குறைகள் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இமிடியேட்டாக தெரியப்படுத்திங்க அப்படின்னா அதற்கான பதிலை உடனடியாக நம்ம தெரியப்படுத்த இருக்கிறோம். அடுத்ததாக ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் காணலாம். நன்றி, வணக்கம்.